கல்லூரி நாட்களில் ஆரம்பித்த இருமுடி பயணம் திருமணமானதும் தடைபட சில வருடங்கள் கழித்து மீண்டும் சக்தி மாலை அணியும் பாக்கியம் கிடைத்தது அந்த அம்மாவின் தீவிர பக்தைக்கு. 10வது குருமாலை அணியும் வேலை வந்ததும் தான் அதற்கு தகுதியானவள் தானா? அம்மா நமது 9 இருமுடி விரதங்களையும் ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? இடையில் சில வருடங்கள் மாலை அணியவில்லையே என குழம்பி தவித்தார். பங்காரம்மா, நீதான் வழிகாட்ட வேண்டும் என அழுதார். வழிபாடு முடித்து தன் போனை பார்த்தபோது அவர் கண்ணில் பட்டது, மகளே, உனது 4 இருமுடி மாலைகளை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். உன் கணக்கு வேறு, என் கணக்கு வேறு என்ற அன்னையின் அருள்வாக்கு. உடனே பங்காரம்மா படம் முன்பு மகிழ்ச்சியில் மனம் துள்ள தனது 4 இருமுடிகளை அம்மா ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி கூறி தனக்கு அந்த செய்தியை அனுப்பியவருக்கு நன்றி சொல்ல போனில் அந்த செய்தியை அவர் தேடிய போது மீண்டும் அவர் கண்ணில் படவே இல்லை. அப்போதுதான் இது பங்காரம்மாவின் அற்புதம் என்று உணர்ந்தார். குரு பக்தி நிறைந்த அந்த பக்தையின் கேள்விக்கு போன் மூலம் விடையளித்த நம் பங்காரம்மா என்ன சாதாரணமா?